Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த விளையில கூட உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து போகவும் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி இன்றைய வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பட்டப்பாடு சகிப்பதினால், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பட்டப்பாடு சகிப்பதினால், இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிப்பேன், அந்த நாடு சுதந்தரிப்பேன். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தெழும்போது எந்த நாமே நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாக்குரைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அநேக வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் அவரால் தமது ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்ட ஊழியர்களாகி நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரத்யேகமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிறார். ஏனெனில் ஊழியர்களாகிய நாம் கர்த்தரால் அனுமதிக்கப்படுகின்ற பாடுகளின் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பதால் அந்த சோதனைகளிலும் வேதனைகளின் மத்தியிலும் நாம் சோர்ந்து போகாமல் நிற்க அவைகள் நம்மை அந்த விடையிலே அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மை பலப்படுத்தி போராடி ஜெயிக்க நமக்கு நிச்சயமாக உதவி செய்யும். எப்படியாக இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் ஒரு மரண வேலை போன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தபோது எப்படியா என்னிலே ஜெயம் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவியாய் இருந்தார் என்பதை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருந்த ஒரு சகோதரர் மூலமாக ஸ்ரீலங்கா போவதற்குண்டான காரியங்களை நான் ஏற்பாடு செய்ய ஆரம்பித்த போது நிறைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது. அதை இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். கடைசியாக எப்படியாகிலும் போய் சேர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உபவாசம் இருந்து எல்லாம் முடித்த பிற்பாடு திடீரென்று நான் படுக்கையிலே விழுந்தேன். அதாவது போவதற்கு முன்பதாக படுக்கையில் விழுந்துட்டு அந்த நேரம் பார்த்து எனக்கு விசா கிடைத்து விட்டது. ஜூலை மாதம் 19ஆம் தேதி அங்கே நான் வந்து சேர்ந்து
அந்த சர்ச் பிரதிஷ்டையை செய்ய வேண்டும் என்று பாஸ்டர் அங்கே தான் எனக்கு சொல்லி இருந்தார். நான் என்ன பண்ணேன், அதுக்கு முன்னால் 46 நாள் படுக்கையில் இருந்தேன். வெறும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் மேலே அதை எழுந்து போய் சபையில் புத்பெட்டில் நின்று தேவனுடைய செய்தி கொடுக்கும்போது தேவனுடைய பலம் என் கூட இருக்கிறதை நான் பார்த்தேன். நல்ல சத்தமாய் உற்சாகமாய் பாடி துதித்து ஆராதித்து செய்து கொடுத்து முடித்த உடனே வந்து அப்படியே படுக்கையில் விழுந்து விடுவேன். இப்படியே 46 நாட்கள் முடிந்த பிற்பாடு 46வது நாள் காலை எனக்கு ஜீவன் போவதை போத ஒரு போராட்டம் ஏற்பட்டது. அப்படி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, ஐயோ முகமெல்லாம் ஒரு மாதிரி சாம்பல் பூத்து போயிருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடனே கொண்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அங்கே எங்களுக்கு சொந்தமாக இருக்கிற சகோதரர், அவர் கார்டியாக் டிபார்ட்மெண்ட்டில் அவர் வந்து சீஃபாக இருந்தார். அவர் டாக்டர் ஹென்றி அவருடைய பேர். அவர் என்னை செக் பண்ணிவிட்டு, அங்கிள் வந்து நீங்கள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறீங்க, நீங்கள் நடமாடவே கூட இப்படி நடந்து வந்தீங்க, நீங்கள் பேசாமல் வீல் சேரில் வந்துருக்கலாமே. நான் சொன்னேன், இல்லை பிரதர், எனக்கு இன்னும் 3 நாள் எனக்கு சிலாந்த எங்களுக்கு சபை திறப்பு விழா இருக்குது. என்னை பார்த்து சிரிச்சுட்டு, என்ன சபை திறப்பு விழாவா, நீங்கள் வந்து பக்கத்து தெருக்கு கூட போகக்கூடாது, அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் என்ன இவ்வளோ சாதாரணமாக சிலானுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை பிரதர், போய் ஆகணும், சர்ச்சை முடிச்சு கட்டி முடிச்சாச்சு, டேட்டும் குறிச்சாச்சு, எல்லாம் வந்துடுவாங்க, அன்னைக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் மெடிக்கல் படியே நான் காரியத்தை சொல்கிறேன். டேக் ஆஃப் ஆகும்போதே உங்களுக்கு செகண்ட் அட்டாக் வந்து நீங்கள் இறந்து போனாலும் ஆகலாம், அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் வந்துவிடும், என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டார். எனக்கு உள்ள இருந்த ஆண்டவர், மகனே நீ போ மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். சரிங்க சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டு அந்த நாளையிலே புறப்படுவதற்கு முன்பாக 2 நாளைக்கு முன்பதாக, அதாவது 19ஆம் தேதி என்றால் 17ஆம் தேதி எனக்கு இந்த மகனுக்கும் டிக்கெட் போட்டிருந்தோம். அதனால் ஸ்பைஸ் ஜெட் கவுண்டருக்கு எப்படியோ எத்தனையோ நிறைய டிராஃபிக் ஜாம் தான் ஆகி போய் 1 மணி நேரத்துக்கு முன்பதாக போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்தா எல்லா கவுண்டர்லேயும் ஜனங்க இருந்தாங்க, அதாவது உட்கார்ந்துருக்க வேண்டிய அந்த அலுவலர்கள் இருந்தாங்க. ஆனால் ஸ்பைஸ் ஜெட் கவுண்டர் மட்டும் காலியாக இருந்தது, யாருமே இல்லை. என்னடா இது, நின்று பார்த்தோம். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பைஸ் ஜெட் வந்து இதுக்கு போகிற சிலோனுக்கு போகிற ஸ்பைஸ் ஜெட்டு கிளம்ப போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயும் என் சன் என்னை அப்படியே அந்த வீதி செல்ல உட்கார வச்சுட்டு அங்கேயும் ஓடி பார்க்குறதுக்கு கூட ஒரு 10 நிமிஷத்தில் ஃப்ளைட் எடுத்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ பக்கத்துறவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் இது பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஏற்கனவே 1 மணி நேரத்துக்கு முன்னால் வந்துட்டீங்க, இந்த ஸ்பைஸ் ஜெட் கவுண்டரில் இருந்தாலும் எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்னென்னு பண்ணுறது தெரியல. ஸ்பைஸ் ஜெட்டில் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் ரிப்போர்ட் பண்ணிட்டு. அப்போ அந்த நேரத்தில் ஸ்பைஸ் ஜெட்டுடைய மேனேஜர் அவர் வந்தார், வந்து எல்லா விஷயத்தையும் சரியாக கேட்டார். பக்கத்து கவுண்டர்ஸில் இருக்கிறவங்களெல்லாம் சொன்னாங்க, இல்லை அவங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்துட்டாங்க, வயது சேர்ந்து வந்து உட்காந்துட்டார் அவர், ஆனால் இங்கே கவுண்டரில் இருந்தவர் எங்கே போனார் எங்களுக்கு தெரியல, அதனால தான் தெரியலன்னு சொல்லி உடனே அவர் அதை வாங்கி, திஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி விஷயம்னா வந்து ஃப்ளைட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் மிஸ் பண்ண மாதிரி தான் அதை காவுவே தவிர நான் மாற்றி கொடுக்க முடியாது, அதனால என்னன்னு தெரியல, நீங்கள் என்ன பாஸ்டரா அப்படின்னு கேட்டார். பாஸ்டர் தான், அவரும் கிறிஸ்டியன் தான். உடனே அவர் அந்த 2 டிக்கெட் எங்கள் 2 பேருடைய டிக்கெட்டை எடுத்துன்னு போயிட்டு மறுநாள் காலையில், அதாவது 18ஆம் தேதிக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துட்டார். அதை எடுத்துகிட்டு மறுநாள் நாங்கள் வந்துட்டோம். வந்த பிற்பாடு வந்து அன்றைய தினத்தில் நேரத்தோடு போய் நாங்கள் சேர்ந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் ஃப்ளைட்டில் ஏறி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ளைட் பறந்து போய் ஒரு 1.25 மணி நேரத்தில் சிலோனில் போய் இறங்கிற நேரத்துக்கு முன்னால் திடீர்னு காக்பிட்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இதெல்லாம் கேட்டது நமக்கு உண்மையாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் நமக்கு எவ்வளவு துணையாக இருக்கிறார் என்று. உள்ளிருந்து வருகிறது, கீழே இறங்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதனால் வந்து மேலே பறக்குது விமானம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் திரும்ப இறங்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிறதுக்கு 40 நிமிஷம் எடுத்தது. மேலேயே வானத்தை சுற்றி கொண்டு இருந்தது. அப்போ என் மகன் சொன்னான், என்னப்பா இறங்கக்கூட விடாத அளவுக்கு சத்துரு போராடுகிறான்னு சொல்லி, இருக்கட்டும்ப்பா அவன் கடைசி வரையில் போராடுமா, அதனால் ஜெயம் நமக்கு தான் சொல்லிட்டு எல்லாம் முடிச்சு கடைசி இறங்கி வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே என்னை கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்ச உடனே பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஐயா நாளைக்கு நீங்கள் தயவுசெய்து ஒன்றும் பொறுப்பெடுக்காதீங்க, எப்படியாவது நீங்கள் நாங்கள் உங்களை தூக்கிட்டு போகிறோம், மேலே வந்து நீங்கள் ரிப்பன் மட்டும் வெட்டிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருங்க, மகன் செய்தி கொடுக்கட்டும், இன்னொரு பாஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க நான். ஆனால் இருந்தாலும் என் மனதுக்குள்ளே செய்தி ஓடிக்கொண்டிருந்தா. சொன்ன மகன்கிட்ட, அப்பா நீ செகண்ட் செய்தி கொடுக்குற மாதிரி நீ எடுத்துக்க, ஆனால் நான் ஃபஸ்ட்டு செய்தி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக 4:45 மணிக்கு சரியாக என்னை கைத்தாங்கலாக என்னை மேலே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, அதாவது கையில் இருந்த நாங்கள் விட்டுறதுக்காக கத்திரிக்கோரை
கொடுத்தாங்க. அந்த சிசர்ஸை வாங்கி பாடி வல்லமை உண்டு வல்லமை உண்டுன்னு பாடி அந்த சிசர்ஸை வச்சு அந்த ரிபனை வெட்டின அடுத்த செகண்ட் என்னை அது வரையில தாக்கி கொண்டது அந்த பலவீனம் எங்கே போச்சுனே தெரியல. சந்தோஷமாக குதிச்சு சின்ன குழந்தை போல உள்ள ஓடி போய் மைக்கை வாங்கி அந்த நாளிலே ஆராதனை நானும் என் மகனுமாய் சேர்ந்து நடத்தி செய்தியை முதல் செய்தியை நானும் 2வது செய்தி அவனுமாக சேர்ந்து கொடுத்து இரவு 11 மணி வரையில் 5:30 மணிக்கு ஆரம்பித்தது 11 மணி வரையில் அன்றைய அந்த பரிசை விழாவை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். 4 மணிக்கு நான் குழந்தை மாதிரி தவிழ்ந்து ஏறுற நிலைமையில் இருந்தேன். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு மறுநாள் அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி இங்கே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சேர்றோம். எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து சர்ச்சில் எல்லாரும் வட்டமாக உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாஸ்டர் உயிரோடு கொண்டு வாங்க, பாஸ்டர் உயிரோடு, ஏன்னா அந்த நிலைமை, பாஸ்டர் உயிரோடு கொண்டு வாங்கன்னு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவனுடைய பெரிதான கிருபையில் அவங்களுக்கு பின்னால் வந்து நின்று நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அப்படின்னு சத்தம் போடுற உடனே எல்லாம் திரும்பி பார்த்து கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அந்த நாள் எல்லாருமாய் முழங்கார் பண்ணிட்டு சேர்ந்து செபித்து கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு என்ன வாசம் பாருங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், அது மந்திர தந்திரமோ பில்லி சூனியமோ எதுவாக இருந்தாலும் கூட அவனையும் கூட அந்த கரிய நெருப்பை ஊதி அந்த காரியங்களை செய்கிற அவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நாம் எதற்கும் பயப்படாதபடி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்து அதன்படி நாம் செயல்படும் போது வெற்றி நிச்சயம் நம்முடையதாக இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு வாக்களிக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விடைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், பயன்படுத்துகிறோம். ராஜா, எப்படியாக கர்த்தாவே அநேக உபத்திரவங்களின் மத்தியிலே என்னை அந்த கர்த்தாவே இலங்கைக்கு கொண்டு போனீர் என்பதை இந்த நாளிலே சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தீர். எனுமாய் அடிமை கர்த்தாவே இந்த நாட்களில் கொடுத்த ஜீவனுக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.